வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வெண்டைக்காய் வறுவல் பண்ண போறோம். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வறுவல் செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. 300 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் போக தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். வெண்டைக்காயில் உள்ள இந்த காம்பு பகுதியை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு அடுத்து இந்த நுனி பகுதியும் கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த காயை நான் ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸையும் சென்டர்ல கட் பண்ணிட்டு மறுபடியும் இதை ரெண்டா கட் பண்ணிருங்க. இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணா நம்ம சேர்க்கிற மசாலாலாம் எல்லா பீசஸ்லயும் நல்லா கோட்டாகி ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணாதான் நமக்கு ஃப்ரை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வெண்டைக்காயை கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பீசஸ்லயும் நம்ம சேர்த்து அந்த மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையா இருக்கும். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுல 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம மசாலால பரட்டி வச்ச வெண்டைக்காயை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மெதுவா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி நிறைய தெளிச்சிடாதீங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லா பீசஸ்லயுமே நல்லா கோட்டா இருக்கு. மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறிட்டு இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு வெண்டைக்காய் பீஸா எடுத்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 1 நிமிஷம் கழிச்சு பரட்டிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. பக்கத்திலேயே இருந்து இந்த மாதிரி பரட்டி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நல்லா பரட்டி விட்டு மொறு மொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயோட சத்தமும் ஓரளவு அடங்கிருச்சு. எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், பருப்பு, தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.